நம்மளுடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குதுங்க. அதுவும் கடந்த 4-5 நாட்களா அந்த நாட்டுக்குள்ள நடக்கிற டிராமாவுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படி என்ன மாற்றத்தை நோக்கி பாகிஸ்தான் நகர்ந்துகிட்டு இருக்குது, இந்த மாற்றத்தை அந்த நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியா பார்க்கறதுக்கான காரணம் என்ன, ஸோ இந்த மாற்றத்தினால இந்தியாவுக்கு ஏற்பட வாய்ப்புள்ள பாதிப்புகள் அல்லது விளைவுகள் என்ன, இந்த மாதிரி பல விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, நம்மளுடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான் கடந்த ஒரு 4-5 நாட்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை நீங்க மாற்றம்னு சொன்னாலும் சரி, இல்ல மக்கள் புரட்சின்னு சொன்னாலும் சரி, மொத்தத்துல அந்த நாடு இதுவரைக்கும் அந்த நாட்டோட வரலாற்றிலே இல்லாத பல சம்பவங்களை இந்த ஒரு 4-5 நாட்களுக்குள்ள பார்த்துருக்குது. அப்படி என்னப்பா நடந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் இருக்கும். என்னதான் சிவிலியன் கவர்மெண்ட் இருந்தாலுமே கூட உண்மையான ஆட்சி அதிகாரம்ங்கிறது மிலிட்ரியோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இந்த மிலிட்ரி சிவிலியன் கவர்மெண்ட்டை ஒரு பொம்மை மாதிரி கட்டுப்படுத்துறதன் மூலமா ஒரு மிலிட்ரி அரசாங்கத்தையே அண்டர் கிரவுண்டில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் பாகிஸ்தானோட எல்லா விஷயத்தையுமே முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிலிட்ரிக்கு அங்கே பயங்கரமான பவர்லாம் இருக்கிறதுனால எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னாலும் இல்லை யார் பிரதமர் ஆகணும்னு நினச்சாலுமே கூட அங்கே பாகிஸ்தான் மிலிட்ரி கூட ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கணும். அதன் மூலமாக பாகிஸ்தான் மிலிட்ரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக தான் அங்கே ஆட்சியவே பிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில தான் இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி 2024ஆம் ஆண்டினுடைய பாகிஸ்தானோட பொது தேர்தல் முடிவுகள் வெளியாக ஆரம்பிச்சது. இந்த பொது தேர்தலில் நவாஸ் ஷெரீஃபுக்கு தான் பாகிஸ்தானோட மிலிட்ரி ஆதரவு தெரிவித்ததாக சொல்லப்படுது. ஸோ நவாஸ் ஷெரீஃபினுடைய கட்சி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் முஸ்லீம் லீக். ஸோ எல்லாருமே பாகிஸ்தான் மிலிட்ரி சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் தான் ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட சமயத்தில் இங்கே தான் பயங்கரமான ஒரு ட்விஸ்டாக போயிடுது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் கட்சியை சேர்ந்தவர்கள் சுயேட்சையா நின்று, அதாவது கட்சி கூட அவங்களுக்கு கிடையாது, சுயேட்சையா நின்று பல இடங்கள்லையும் ஜெயிச்சு கிட்டத்தட்ட நவாஸ் ஷெரீஃபையே வீழ்த்திட்டாங்க. இந்த வெற்றியை அந்த நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியாகவே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கேட்பீங்க, ஏன்பா ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுல போய் என்னப்பா புரட்சி வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பாகிஸ்தானில் என்ன பிரச்சனையெல்லாம் நடந்தது, எதனால் இந்த எலெக்ஷன் ரொம்பவே முக்கியம், ஏன் மக்கள் இதை ஒரு புரட்சியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாமா. முதல்ல பாகிஸ்தானில் இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தல் தான். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாகிஸ்தானில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்னாலும் சரி, முதல்ல மிலிட்ரி கூட அண்டர் கிரவுண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ மிலிட்ரி மட்டும் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கனாலே போதும், அந்த கட்சி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெற்றி பெற்ற கட்சியாக கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ ஷியூராக அந்த கட்சி தான் ஜெயிக்கும். அந்த வகையில் 2018ஆம் ஆண்டு இம்ரான்கான் தலைமையில் இருந்த தெஹ்ரிக் இன்சாஃப் அப்படிங்கிற ஒரு கட்சி தான் பாகிஸ்தான் மிலிட்ரி கவர்மெண்ட் கூட அந்த ஒரு டீலிங்கில் இருந்தாங்க. ஸோ அதன் விளைவாக 2018ஆம் ஆண்டு பொது தேர்தலில் இம்ரான்கான் வெற்றி பெற்று பிரதமராக வர்றார். ஒன்ஸ் பாகிஸ்தானோட பிரதமர் ஆனதையுமே இம்ரான்கான் அந்த மிலிட்ரியோட கண்ட்ரோல் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக தூக்கி எறிஞ்சிடறார். ஸோ மிலிட்ரி தான் ஜெயிக்க வச்சாங்க. அவங்க நிறைய டீலிங்கும் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போட்ட எல்லா டீலிங்குமே தூக்கி குப்பை தொட்டியில் வீசிட்டு அவர் சுயமாக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட மிலிட்ரியோட போஸ்டிங் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னதான் மிலிட்ரி அங்கே பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்ம சொன்னாலுமே கூட அந்த போஸ்டிங் எல்லாம் போடுறது என்னமோ சிவிலியன் கவர்மெண்ட் தான். ஸோ இந்த போஸ்டிங்கை இவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி மிலிட்ரி சிவிலியன் கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அந்த போஸ்டிங்கை அவங்க அதே மாதிரி போட்டாகணும். ஆனால் இம்ரான்கான் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் போஸ்டிங் போட முடியாது, நான் சொந்தமாக எனக்கு யார் கரெக்டுன்னு தோணுதோ அவங்கள தான் அந்த போஸ்டிங்கில் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிலிட்ரி கூட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கேருந்தே அவருக்கும் அவருடைய நாட்டோட மிலிட்ரிக்கும் பிரச்சனைகள் ஆரம்பமாயிடுது. இது பத்தாதுன்னு ரஷ்யா உக்ரைன் போரில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக போர் நடந்த சமயத்திலே ரஷ்யாவுக்குலாம் போயிருந்தா அப்படி இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஸோ பாகிஸ்தானோட மிலிட்ரி பார்த்தீங்கன்னா காலமாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மிலிட்ரி தான். ஸோ அமெரிக்கா என்ன சொன்னாலும் பாகிஸ்தான் மிலிட்ரி கேட்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இம்ரான்கான் பிரச்சனை பண்ண ஆரம்பித்ததையுமே அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் மிலிட்டரியை கூப்பிட்டு இந்த மாதிரி இம்ரான்கான் தொடர்ந்து பதவியில் நீடிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நாட்டுக்கும் எங்கள் நாட்டுக்கும் பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் இம்ரான்கானை பதவியை விட்டு தூக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னதாக நம்பப்படுது.
அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மிலிட்ரியும் இம்ரான்கான் கட்சியில் கூட்டணி கட்சியில் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கூட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள எல்லாம் விலைக்கு வாங்கிடுறாங்க. அதன் விளைவாக ஓவர் நைட்டில் இம்ரான்கானுடைய ஆட்சி தூக்கி எறியப்படுது. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் பாகிஸ்தான் மிலிட்ரிக்கு அந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட்டும் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இம்ரான்கான் ஆட்சியிலிட்டு தூக்கி எறியப்பட்டதுமே அவர் வந்து அமெரிக்கா மேலே குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாரு. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அப்போயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இம்ரான்கான் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டதுமே அந்த இடத்த ஷபாஸ் ஷெரீஃப் பிடிக்கிறாரு. மீதி இருந்த காலகட்டம் வரைக்கும், அதாவது இப்போ எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷபாஸ் ஷெரீஃப் தான் பாகிஸ்தானோட பிரதமராக இருந்தார். ஸோ என்னதான் இம்ரான்கான் பதவியை விட்டு தூக்கி எறியப்பட்டிருந்தாலுமே கூட அவருக்கு மக்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதையே பாகிஸ்தான் மிலிட்ரி நோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு தேர்தல் நடந்தால் இம்ரான்கான் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சு போயிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அப்பையிலேருந்து இம்ரான்கானுக்கு எதிரான வேலைகள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்படுது. ஈவன் பாகிஸ்தானில் நடந்த ஒரு எலெக்ஷன் ரேலியில் கூட இம்ரான்கானை கொலை செய்யறதுக்கு முயற்சி நடந்து அதில் அவர் காலில் குண்டடிப்பட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தானில் இம்ரான்கானுக்கு இன்னுமே பெரிய அளவுக்கு ஆதரவு பெருகுது. ஸோ இனிமேல் பாகிஸ்தான் மிலிட்ரி நேரடியாக என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அந்த நாட்டோட மக்களோட வெறுப்பை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இம்ரான்கானுக்கு எதிராக பல வழக்குகள் அப்படிங்கிறது தொடுக்கப்படுது. அவர் அதை பண்ணார் இதை பண்ணார்னு சொல்லிட்டு கேசஸ் எல்லாம் போட்டு ஈவன் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது இல்லையா, இதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இம்ரான்கானுக்கு ஒரு கேஸில் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னாடியே ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா 24 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ என்னதான் இம்ரான்கானை இந்த மாதிரி ஜெயிலு கோர்ட்டுன்னு சொல்லி மாற்றி அலைய விட்டாலுமே கூட மக்கள் மத்தியில் இம்ரான்கானுக்கு இருக்கிற சப்போர்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் இம்ரான்கானே தேவையில்லை, அவரோட கட்சியை சேர்ந்தவங்க நின்று இம்ரான்கான் சும்மா வாயை அசைச்சா போதும் ஓட்டுகள் விழும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இதை பார்த்த மிலிட்ரி வந்து ஓகே இம்ரான்கானை மட்டும் காலி பண்ண பார்த்தாது அவருடைய கட்சியுமே எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. அதன் விளைவாக ரொம்பவே புத்திசாலித்தனமாக அந்த நாட்டோட மிலிட்ரி என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சரி, ஏன் ஈவன் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி பொது தேர்தலில் நிற்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கட்சிக்குள்ளேயே எலெக்ஷன் அப்படிங்கிறத நடத்தணும். ஸோ அந்த கட்சிக்குள்ளேயே பொதுச் செயலாளர், தலைவர் இந்த மாதிரி பதவிகளுக்கு எலெக்ஷன் நடத்தி அந்த பதவிகளை நிரப்பினா மட்டும்தான் அந்த கட்சியை எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிப்பாங்க. அப்படி எலெக்ஷன் கமிஷனுடைய அங்கீகாரம் இருந்தால் தான் அந்த கட்சிக்கான சின்னம் கிடைக்கும், அந்த கட்சி எலெக்ஷன்லேயும் நிற்க முடியும். அந்த வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டோட இறுதியில் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாஃப், அதாவது இம்ரான்கானினுடைய கட்சி அந்த இன்ட்ரா பார்ட்டி எலெக்ஷன் கட்சிக்குள்ளேயே அந்த எலெக்ஷன் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. ஆனால் பாகிஸ்தானோட எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லிடுறாங்கன்னா கட்சிக்குள்ளே நடத்தப்பட்ட அந்த எலெக்ஷன் நியாயமாக நடத்தப்படலை, ஸோ நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இம்ரான்கானினுடைய கட்சி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகிறாங்க, இந்த மாதிரி வேணும்னே எங்களை வந்து தடை பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த விஷயத்தில் பாகிஸ்தானோட சுப்ரீம் கோர்ட்டும் மிலிட்ரி பக்கம்தான். ஸோ அவங்களும் இம்ரான்கானுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துற ஃபைனலாக எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானோட எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாதிரி உள்கட்சி தேர்தலை ஒழுங்காக இம்ரான்கானோட கட்சி நடத்தாதனால அந்த தெஹ்ரிக் இன்சாஃப் கட்சியினுடைய கட்சி சின்னம், அந்த கட்சியினுடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பறிக்கிறோம், இனி அந்த கட்சி எலெக்ஷனில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னாலே நமக்கு தெளிவாக புரியும். ஒரு பக்கம் பாகிஸ்தான் மிலிட்ரி அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருந்தால் இம்ரான்கானை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, இன்னொரு பக்கம் அவரோட கட்சியவே அடித்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ இனி அடுத்ததாக அவங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை மட்டும்தான், அடுத்த எலெக்ஷனில் யாரை ஜெயிக்க வைக்கிறது, ஸோ அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பாகிஸ்தான் மிலிட்ரி முடிவு பண்ணணும். அந்த வகையில் அவங்க செலக்ட் பண்ண ஆள் தான் நவாஸ் ஷெரீஃப். ஸோ நவாஸ் ஷெரீஃப் பார்த்தீங்கன்னா கடந்த 4 வருஷமாகவே லண்டனில் தான் இருக்கா. அப்படி பாகிஸ்தான் பக்கமே வரல, லண்டனில் வந்து செல்ஃப் இம்போஸ்ட் எக்ஸைல்னு சொல்லுவாங்க. ஸோ லண்டன்லேயே போயிட்டு செட்டில் ஆகிட்டார். இந்த நிலைமையில தான் நவாஸ் ஷெரீஃபை திரும்ப பாகிஸ்தானுக்கு கூட்டிகிட்டு வந்து மிலிட்ரி அவர் கூட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இந்த மாதிரி நீங்கள் எலெக்ஷனில் நில்லுங்க, உங்களுடைய கட்சியான பாகிஸ்தான் முஸ்லீம் லீகை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி டீல் பேசினதான் நம்பப்படுது. அதன் விளைவாக அவரும் கடந்த அக்டோபர் 2023ஆம் தேதி என்று பாகிஸ்தானுக்கு வர்ற அப்படி எலெக்ஷன் வேலைகளையும் நவாஸ் ஷெரீஃப் ஆரம்பிச்சிடுறாரு. சரி ஓகே எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி மிலிட்ரி நினச்சிட்டு இருந்தப்போ தான் இம்ரான்கான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொடுக்குறாருங்க. என்ன பண்ணுறாருன்னா எனக்கு கட்சி இல்லைனாலும் பரவாயில்ல, சின்னம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் கட்சியை சேர்ந்தவர்கள் சுயேட்சையாக எல்லா இடத்துலையும் நிற்பார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு.
ஸோ இதை வந்து பாகிஸ்தான் மிலிட்ரியெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா. ஸோ அதன் விளைவா எலெக்ஷன்ஸ் அறிவிக்கப்பட்டதையுமே இப்போ பார்த்தீங்கன்னா 3 சைடாக போட்டி அப்படிங்கிறது நடக்குது. ஒரு சைடு பாகிஸ்தான் மிலிட்ரியோட சப்போர்ட்டோட நிற்கக்கூடிய நவாஸ் ஷெரீப் அவருடைய கட்சியான பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், இன்னொரு பக்கம் அடுத்த பெரிய எதிர்கட்சியான புலாவல் புட்டோ ஜர்தாரி தலைமையிலான பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி, மூணாவதா கட்சியே இல்லாம சுயேட்சையா நிற்கக்கூடிய இம்ரான்கானினுடைய ஆதரவாளர்கள். இந்த நிலைமையில தான் எலெக்ஷன் நடக்குது, ரிசல்ட்ஸும் அறிவிக்கப்படுது. அப்படியே பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்குன்னே சொல்லலாம். காரணம், இம்ரான்கான் நிறுத்தின சுயேட்சை வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறதா அறிவிக்கப்படுது. ஸோ இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. யோசிச்சு பாருங்க, கட்சி இல்லை, சின்னம் இல்லை, இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமே. ஈவன் அந்த கட்சியோட தலைவர் கூட இப்போ இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி சுயேட்சையா வேட்பாளர்களை நிறுத்த வச்சு அவங்க வந்து பெரும்பான்மையான இடங்கள்ல முன்னிலை பெறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நடுவில் பல இடங்கள்லையும் இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறதே நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் கொஞ்சம் சின்ன மார்ஜினில் முன்னாடி போயிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நடத்தப்படுது. ஸோ என்ன அட்டூழியம் பண்ணியும் என்ன எல்லாம் டுபாக்கூர் வேலையெல்லாம் பண்ணியுமே கூட கடைசியில் எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது பல இடங்கள்லையும் பெரிய மார்ஜினில் கிட்டத்தட்ட 99 பேர் இம்ரான்கானினுடைய ஆதரவாளர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுறாங்க. ஸோ இப்போ இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் 99 பேர் ஜெயிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மிலிட்ரி சப்போர்ட்டோட நின்ற நவாஸ் ஷெரீஃபுக்கு 82 வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே சமயம் புலாவல் புட்டோ ஜர்தாரியினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் 54 பேர் தான். ஸோ யாருக்குமே பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இது பாகிஸ்தான் வரலாறுலே நடக்காத ஒரு விஷயங்க. எப்பயுமே மிலிட்ரி நிக்க வைக்கக்கூடிய ஆளுங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு இருந்த ஒரு விஷயத்த அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த விதியவே வந்து தலையில திருப்பி எழுதிட்டாங்கன்னு சொல்லலாம். என்னதான் மிலிட்ரிக்கு எதிராக மக்கள்லாம் இப்படி ஒருங்கிணைந்து ஓட்டு போட்டிருந்தாலுமே கூட கண்டிப்பாக அதிக வேட்பாளரை வச்சிருந்தாலும் இம்ரான்கானை வந்து ஆட்சியை ரூல் பண்ண விட போகிறது கிடையாது. கூட்டணி மூலமாக இம்ரான்கானை எப்படி பதவிக்கு வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலையும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ எப்படி எது இருந்தாலும் சரி, மக்கள் அவங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு அப்படிங்கிறத வெளிப்படையாக காமிச்சிருக்கிறாங்க அவர்களுடைய ஓட்டின் மூலமாக. இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. இதைத்தான் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய புரட்சியாக பார்க்கறதுக்கான காரணமே. மக்கள் முன்னெடுத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயம் நல்ல விதத்தில் அங்கே முடிவடையும் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். அதே மாதிரி இந்தியாவுக்குமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு சிவிலியன் கவர்மெண்ட் இருந்ததுன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குலாம் ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இம்ரான்கானை ஆட்சியை ஆள விடுவாங்களா மாட்டாங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அது பெரிய உதவியாக இருக்கும். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.